ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம மீதமான சாதத்தை வச்சு ஒரு சூப்பரான ரைஸ் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனதை எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை அதையும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தலை அதுவும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகத்தை இப்படி கசக்கி விட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு இப்படி முழுசாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை 2-3 உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம். 1 கப்பு சாதம், மதியானம் வடித்து மீதமான 1 கப்பு சாதத்தை இதோடு நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சாதம் நல்லா உடஞ்சி மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, சாதத்தில் உப்பு போட்டிருந்தீங்கனாக்கா உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் அது ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக சாதத்தை மிக்சியில் அடித்து சேர்க்கவே சேர்க்காதீங்க. போண்டா மாதிரி பொதக்குன்னு வந்துடும். நம்ம நல்லா கிறிஸ்பியாக பக்கோடா மாதிரி செய்யணுன்னாக்கா கையில் தான் இப்படி மேஷ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணணும். சாதத்தில் இருக்க ஈரமே தாராளமாக போதும். இது கூட எக்ஸ்ட்ராவாக தண்ணி தெளிக்க தேவையே இல்லை. நம்ம சாதத்தில் இருக்க ஈரத்தோடையே நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தகுந்தாப்புல எண்ணெய் நல்லா சூடு பண்ணதும் இந்த எண்ணெயில் பக்கோடா மாதிரி இந்த மிக்சரை அப்படி இப்படியே போட்டுக்கலாம். இது அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ரைஸ் பக்கோடா சூப்பராக கிறிஸ்பியாக செம்ம டேஸ்டியாக ரெடி ஆயிரும். நல்லா பொரிஞ்சு வரும். இந்த பொரிஞ்சு வரும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த பரன்னு பொரியிறதெல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறமேட்டு நல்லா கலர் வந்ததும் எண்ணெய் வடித்து எடுத்துக்கலாம். நல்லா நிறம் வந்துருச்சு, நல்லா பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரைன் பண்ணி எடுத்து அப்படியே சூடாக சர்வ் பண்ணுங்கள். இதை ரைஸில் செஞ்சுருக்கீங்க, சாதத்தில் செஞ்சுருக்கீங்கன்னு நீங்கள் சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட ரைஸ் பக்கோடா. இது ஒரு எக்ஸலண்ட்டான டேஸ்டியான ஈஸியான ஈவினிங் ஸ்நாக். அதுவும் இந்த மழை நேரத்துக்கு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.